இன்றைக்கு நாம் பார்க்கும் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அவர் உருவாக்கிய கட்டமைப்புகளை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது. அவரது சாதனைகளை சொல்ல இதோ நாம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோமே, இந்த கலைவாணர் அரங்கத்திலிருந்தே தொடங்கலாம். பாலர் அரங்கமாக இருந்த இதனை மிக பெரியதாக கட்டி எழுப்பி கலைவாணர் அரங்கம் என்று மாற்றினார். தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்றுத் தந்தார். மெட்ராஸை சென்னை ஆக்கினார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கினார். 44 அணைக்கட்டுகள், ஏராளமான கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள். சென்னையை சுற்றி மட்டும் அண்ணா சாலை, அண்ணா மேம்பாலம், வள்ளுவர் கோட்டம், கத்திப்பாரா பாலம், கோயம்பேடு பாலம், செம்மொழி பூங்கா, டைடல் பார்க் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்று பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கும் ஓமந்தூரார் மருத்துவமனை, மெட்ரோ ரயில், அடையாறு ஐடி காரிடர், நாமக்கல் கவிஞர் மாளிகை என அனைத்தும் கலைஞரால் உருவாக்கப்பட்டவை. இதனை யாராலும் மறைக்க முடியாது. கடந்த 15ஆம் நாளன்று இந்திய நாட்டின் 78வது விடுதலை நாளை நாம் கொண்டாடினோம். அன்று நான் மட்டுமல்ல, நாட்டில் உள்ள அத்தனை மாநில முதலமைச்சர்களுமே கொடியேற்றினார்கள். அதற்கான உரிமையை பெற்று தந்தவரும் முதலமைச்சர் கலைஞர் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சொன்னாரே, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று. அப்படி ஆட்சி நடத்தியவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் இன்று அகில இந்தியாவும் போற்றும் தலைவராக கலைஞர் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்.